Hi students, data structures and algorithm வந்து நமக்கு எக்ஸாம் வந்து December 2 இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு அதோட ஆன்சரும் வந்து பார்த்துக்கலாம் 2 marks. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் செட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிஃபைன் அப்ட்ராக்ட் டேட்டா டைப் வாட் டஸ் இட் ஃபோக்கஸ் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ட்ராக்ட் டேட்டா டைப் டிஃபைன்ஸ் எ டேட்டா ஸ்ட்ரக்சர் பை இட்ஸ் பிஹேவியர் மீன்ஸ் அதோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் மட்டும் இருக்கும், பட் நாட் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது. அதான் ஏடிடி. அப்ட்ராக்ட்னாலே நமக்கு தெரியும், ரொம்ப உள்ள என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது, மேலாப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க. An abstract data type defines a data structure by its behavior, not its implementation. ஸோ இது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், என்ஹாப்சுலேஷன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், இன்டர்ஃபேஸ் ஓவர் இன்டர்னல் டீட்டெயில்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்டாக், கியூ, லிஸ்ட், ட்ரீ. இது எல்லாமே அப்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் உள்ளது. சரியா? ஸ்டாக், கியூ, லிஸ்ட், ட்ரீ. கிவ் த ஜெனரல் ரெக்கரன்ஸ் ஃபார் டிவைட் அண்ட் கன்கர் அல்காரிதம். அதோட ரெக்கரன்ஸ் ரிலேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டி ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ டாட் டி ஆஃப் என் டிவைடட் பை பி ப்ளஸ் எஃப் ஆஃப் என். டி ஆஃப் என் அப்படிங்கிறது என்னென்னா த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர் காஸ்ட் ஆர் சால்விங் எ ப்ராப்ளம் ஆஃப் சைஸ் என். It represent how much time the algorithm takes for input size n. சரி, ஒரு அல்காரிதம் ஒரு இன்புட் சைஸ் n இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை ப்ராசஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் டி ஆஃப் என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சப் ப்ராப்ளம்ஸ், என் டிவைடட் பி அப்படிங்கிறது சைஸ் ஆஃப் ஈச் சப் ப்ராப்ளம், எஃப் ஆஃப் என் த காஸ்ட் ஆஃப் டிவைடிங் த ப்ராப்ளம் அண்ட் கம்பைனிங் த ரிசல்ட். அதில் இருக்கக்கூடிய காஸ்ட் தான் வந்து எஃப் ஆஃப் என் அப்படின்னு எடுத்திருக்காங்க. பாருங்கள், ரெக்கரன்ஸ் ரிலேஷன். சரியா? இதுக்கு டிவைட் அண்ட் கான்கர் அல்காரிதம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம்னா மெர்ஜ் சார்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மெர்ஜ் சார்ட் ஸ்பிளிட்ஸ் அண்ட் அரே இன்டு 2 halves. நமக்கு தெரியும் மெர்ஜ் என்ன பண்ணும், 2 halves அரே ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கம்பேர் பண்ணி அப்புறம் மெர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதோட ப்ராப்ளம் சப் ப்ராப்ளம் வந்து 2, ஒவ்வொரு சப் ப்ராப்ளம் வந்து ஹாஃப் சைஸ் இஸ் ஹாஃப் த சைஸாக இருக்கும். அப்போ பியும் வந்து இங்கே 2ஆக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம டி ஆஃப் என் கண்டுபிடிச்சோம். மொத்தம் எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என் லாகன் அப்படிங்கிறது வரும். சரி, நான் டிவைட் பண்ணுறதுக்கு லாகன் லெவல்ஸ் வந்து எடுத்துக்குது. டிவைடட் ஹாஃபாக வரும்போது n by 2, தட் மீன்ஸ் லாகன். மர்ஜ் பண்ணுறதுக்கு n வந்து எடுத்துருக்கு, n ஒர்க் பர் லெவல். அப்போது n லாகன் அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? டி ஆஃப் என் வந்து ஆர்டர் ஆஃப் n லாகன் அப்படிங்கிறது எதுக்கு மெர்ஜ் சார்ட்டுக்கு நம்ம வந்து டிவைட் அண்ட் கான்கர் அல்காரிதம் யூஸ் பண்ணி ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபைன் பண்ணும்போது என்ன காம்ப்ளெக்சிட்டி என்ன கிடைக்குது, ஆர்டர் ஆஃப் n லாகன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபார்முலா. ஓகே, டிஃபைன் ஏ சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், வாட் இட் இஸ் அட்வான்டேஜஸ். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னால நமக்கு தெரியும் லாஸ்ட் ஒன் வந்து லாஸ்ட் நோட் ஃபஸ்ட் நோடோட கனெக்ட் ஆகிருக்கும். சரி, அதுக்கு ஒரு எண்ட் இருக்காது, சர்க்குலரில் அது ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஏ சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் இஸ் ஏ வேரியேஷன் ஆஃப் அ linked list where the last node points back to the first node. Linked list அப்படின்னா சிங்கிளி லிங்க் லிஸ்ட் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நோட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். பட் சர்க்குலர் அப்படின்னா என்னாகும், லாஸ்ட் நோட ஃபஸ்ட் நோடோட கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இதான் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ட்ராவர்சல் லீட் டு இன்ஃபைனைட் லூப் இஃப் டெர்மினேஷன் இஸ் நாட் ஹேண்டில்டு கேர்ஃபுல்லி. அது எங்கே ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக சொல்லலை அப்படின்னா அந்த லூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸ்லைட்லி மோர் காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் தென் சிங்கிளி லிங்க் லிஸ்ட். ஒரு சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை விட இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபைன் ஏ லீனியர் கியூ, வாட் இஸ் இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ். கியூனாலே நமக்கு என்ன ஃபார்மட், ஃபிஃபோ. ஃபஸ்ட்டு வரவங்க ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் நடக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் மேனர்லாம் வந்து க்யூவில் வந்து ப்ராசஸிங் நடக்கும். ஓகேவா? ஸோ லிஸ்ட் கியூ இஸ் எ ஃபிஃபோ ஸ்ட்ரக்சர் வேர் எலமெண்ட்ஸ் ஆர் ஆடட் அட் த ரேர் அண்ட் ரிமூவ் ஃப்ரம் த ஃப்ரண்ட் சைட். ஸோ எங்கே ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரேர் பின்னாடி இருந்து ஆட் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு க்யூவில் நம்ம நிற்கிறது தெரியும்ல, க்யூவில் நிற்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் ரேர் சைட்லேருந்து ஆட் ஆகிட்டே இருப்பாங்க, ஃப்ரண்ட்லேருந்து ரிமூவ் ஆகிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ இந்த மேனரில் தான் அது ஒர்க் ஆகுது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா வேஸ்டட் ஸ்பேஸ் வென் ஃப்ரெண்ட் மூவ்ஸ் ஃபார்வர்ட். ஸோ ஃப்ரெண்ட் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகும்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கேனாட் ரீயூஸ் ஃப்ரீட் ஸ்லாட் அன்லெஸ் ரீசெட். ஸோ ரீசெட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வந்து ரீயூஸ் பண்ண முடியாது, சம் ஸ்லாட்ஸை வந்து சொல்கிறாங்க. சரி, சார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சார்ட்டிங் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா சைஸ் வந்து இன்டர்னல் சார்ட்டிங்க்கு ஃபிட்ஸ் இன் மெமரி, பட் எக்ஸ்டர்னலுக்கு வந்து டூ லார்ஜ் ஃபார் மெமரி. சரியா? இதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்டர்னல்னால் ஃபிட்டாக இருக்கும் மெமரிக்கு, பட் எக்ஸ்டர்னல்ங்கிறப்ப ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஸ்பீடு இன்டர்னல் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எக்ஸ்டர்னல் வந்து ஸ்லோவராக இருக்கும்.
அண்ட் எக்ஸாம்பிள் குயிக் ஷார்ட், ஹீப் ஷார்ட் எல்லாமே இன்டர்னல் சார்ட்டிங். மர்ஜ் எக்ஸ்டர்னல் மெர்ஜ் சார்ட், பாலிஃபை சார்ட் எல்லாமே எக்ஸ்டர்னல் ஷார்ட். சரி, அப்போ ஃபஸ்ட்டு மெமரி சைஸை பற்றி சொல்கிறோம். மெமரிக்கு ஃபிட்டாக இருக்கும். இங்கே டூ லார்ஜ் ஃபார் மெமரி, ஸ்பீடு ஃபாஸ்டர், இங்கே ஸ்லோவர். எக்ஸாம்பிள் குயிக் ஷார்ட், ஹீப் ஷார்ட். இங்கே வந்து எக்ஸ்டர்னல் ஷார்ட்டிங்னால எக்ஸ்டர்னல் மெர்ஜ் ஷார்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்காங்க. ஹேஷ் ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட 2 எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. ஹேஷ் ஃபங்க்ஷன் மேப்ஸ் இன்புட் டேட்டா டு ஏ ஃபிக்ஸ்டு சைஸ் இண்டெக்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் லுக்கப் இன் ஹேஷ் டேபிள். ஸோ ஹேஷ் ஃபங்க்ஷன்னாலே ஹேஷ் டேபிள் இருக்கும். ஒரு ஹேஷ் வேல்யூவை பேஸ் பண்ணி டேட்டா வந்து இந்த டேபிளில் வந்து அலோகேட் பண்ணும், மெமரியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அதான் ஹேஷ் ஃபங்க்ஷன். ஸோ மேப் இன்புட் டேட்டா, வரக்கூடிய இன்புட் டேட்டாவை ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் இண்டெக்ஸுக்கு அது வந்து மேப் பண்ணும். சரியா, இதான் வந்து ஹேஷ் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஷன் மெத்தட் பார்த்தோம்னா h of k ஈக்குவல் டு 2 மெத்தட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம். ஒன்று டிவிஷன் மெத்தட், இன்னொன்று மல்டிப்ளிகேஷன் மெத்தட். டிவிஷன் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டிவிஷன் மெத்தடில் என்ன சொல்லியிருக்காங்க, h of k ஈக்குவல் டு k mod m அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே k அப்படிங்கிறது கீயோட சைஸு, m அப்படிங்கிறது சைஸ் ஆஃப் த ஹேஷ் டேபிள். சரி, டிப்பிக்கலி இது வந்து ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கீ வந்து 123 அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஹேஷ் டேபிளோட சைஸ் வந்து m ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 123 mod 10 அப்படிங்கிறது எனக்கு 3. அப்போ அந்த ஹேஷ் வேல்யூ எனக்கு கீ என்ன கிடச்சிருக்கு, 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 123 அப்படிங்கிற அந்த இன்புட் இருக்குல்ல, அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும், இண்டெக்ஸ் நம்பர் 3 அப்படிங்கிற இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ கீ 123 இஸ் ஸ்டோர்ட் அட் இண்டெக்ஸ் 3. சரி, அப்போ கே அப்படிங்கிறது கீ, எம் அப்படிங்கிறது ஹேஷ் டேபிளோட சைஸு. டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ அதான் ஹேஷ் வேல்யூ, அதான் இண்டெக்ஸ் வேல்யூ, அதில் போய் அந்த கீ வந்து ஸ்டோர் ஆகும். சரியா, ஸோ மல்டிப்ளிகேஷன் மெத்தடுக்கு ஃபார்முலா வந்து இதுதான், எம் டாட் கே டாட் ஏ mod 1 அப்படிங்கிறது. ஸோ கே அப்படிங்கிறது கீ தான், ஏ அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இந்த ரேஞ்ச் வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா 0 லெஸ் தென் ஏ லெஸ் தென் 1 இருக்கும். காமனாக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க சைஸ் டேபிள். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா, 0. ஸோ 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வேல்யூவில் 123 அப்படிங்கிற கீயை போய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான். சரி, 2 மெத்தட் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சு வச்சாலே இட்ஸ் எனஃப். ஓகேவா, ஹேஷ் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லிவிட்டு இந்த டிவிஷன் மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி. ஓகேவா, சரி. தென் ஒரு ஃபுல் பைனரி ட்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ இஸ் த ட்ரீ டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் ஆர் பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீனா என்ன, இந்த கீழே கொடுத்துருக்கிறது ஃபுல் பைனரி ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபுல் பைனரி ட்ரீனாலே ஒவ்வொரு நோட்லேயும் 0 or 2 சில்ட்ரன் வந்து இருக்கணும். ஸோ கிவன் ட்ரீயில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபுல் பைனரி ட்ரீ தான். எல்லா ட்ரீலையும் 2 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே சேம் லெவலில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. சரி, ஸோ அதனால இதை வந்து நம்ம ஃபுல் பைனரி ட்ரீ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் ஏ மேக்ஸ் ஹீப் வித் த ஃபாலோயிங் டேட்டா. மேக்ஸ் ஹீப் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸ் ஹீப்னா என்னது, எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை ரூட்டுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். கரெக்டாக, சரி. இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் ஹீப்புக்கு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக இருக்கணும். ஆல் லெவல்ஸ் ஆர் ஃபில்டு எக்ஸப்ட் பாசிபிளி த லாஸ்ட் விச் இஸ் ஃபில்டு லெஃப்ட் டு ரைட். ஸோ எல்லா லெவலும் ஃபில்லாக இருக்கணும். அதான் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக இருக்கணும் எக்ஸப்ட் லாஸ்ட் ஒன். அப்புறம் எப்படி ஃபில் பண்ணும்போது லெஃப்ட் டு ரைட் மேனரில் வந்து ஃபில் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் ஹீப் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எப்போவுமே சில்ட்ரனை விட பேரண்ட் நோட் எப்படி இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கணும். அதான் இங்கே சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நோட் ஃபைன் வர நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஸ்வாப் பண்ணி ரூட் நோட் ஆக்கிட்டே வருவோம். ஸோ பேரண்ட் நோட் கிரேட்டர் than or equal to இட்ஸ் சில்ட்ரனாக இருக்கும். இப்போ இன்சர்ட் 20, 1, 2, 40, 30. ஃபஸ்ட்டு நான் இப்போ 20 வந்து இன்சர்ட் பண்ணுறேன். லெஃப்ட் அப்புறம் ரைட், அப்புறம் 1 வந்து லெஃப்டில் இன்செர்ட் பண்ணுறேன், 2 20யோட ரைட்டில் இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து சில்ட்ரனை விட பேரண்ட் நோட் 20 வந்து கிரேட்டராக இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது இப்போ 40 வருது. இந்த 40யை லெஃப்ட்டில் நான் இன்செர்ட் பண்ணும்போது, லெஃப்ட்டில் எனக்கு ஆல்ரெடி 1 இருக்குல்ல, அந்த 1ஓட லெஃப்ட்டில் 40யை இன்செர்ட் பண்ணும்போது அது பேரண்ட்டை விட கம்மியாயிருது. அப்போ அதை ஸ்வாப் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். சரியா, அகெயின் பார்க்கும்போது மேலே 20 கீழே 40, அப்போ திருப்பி ஸ்வாப் பண்ணி 40யை மேலே கொண்டு போயிட்டு 20யை கீழே கொண்டு வரேன். சரி, இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நான் ஸ்வாப் பண்ணுவேன். ஃபைனலாக எனக்கு எப்படி இருக்கணும், ரூட் நோட் ஹையாக இருக்கணும், லெஃப்ட்டு ரைட். சரியா, லெஃப்ட்டு இந்த சில்ட்ரன்ஸை விட பேரண்ட் நோட் எப்போவுமே எப்படி இருக்கணும், ஹையாக இருக்கணும். இதான் வந்து மேக்ஸ் ஹீப். மேக்ஸ் ஹீப்போட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னது, பேரண்ட் நோட் கிரேட்டர் than or equal to இட்ஸ் சில்ட்ரன். கிளியர்? ஸோ 1 by 1 இன்செர்ட் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டியை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 40 வருது. ஸோ ஹீப்பிஃபை என்ன பண்ணுறாங்க, 40யை ஃப்ரெண்டில் கொண்டு வராங்க. அப்புறம் 30 வருது, ஹீப்பிஃபை ஆகுது, 30யை இந்த இடத்துல கொண்டு வராங்க. கிளியர்? ஓகே.
தென் டொபாலஜிக்கல் ஆர்டர் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு கிராஃப் கொடுத்து அதோட டொபாலஜிக்கல் ஆர்டரிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் எங்கே இன்கமிங் எட்ஜஸ் 0வாக இருக்கா அதுலேருந்து ஆர்டரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இன்கமிங் எட்ஜும் கிடையாது. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆர்டர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1. ஸோ 1 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே 2ம் 3க்கும் அகெயின் இன்கமிங் எட்ஜ் எதுவுமே இல்லை. இப்போ 2வை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆர்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 1 2 இப்போ 2வை ரிமூவ் பண்ணிட்டேன்னு வைங்க, என்னாகும், இங்கே வந்து 5க்கு வந்து இன்கமிங் எட்ஜஸ் வரும், 4லேருந்து வரும். பட் 4க்கு 3லேருந்து வரும். அப்போ அகெயின் 3 ஆல்ரெடி இங்கே இன்கமிங் எட்ஜ் இல்லாமல் இருக்குல்ல, அப்போ 3யை ஆட் ரிமூவ் பண்ணணும். அப்போ அதுக்கப்புறம் எது இன்கமிங் எட்ஜ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி 1 by 1 நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும். சரி, இன்டிகிரி எதுக்கெல்லாம் 0 ஆகுதோ அதை 1 by 1 ஆட் பண்ணிகிட்டே வரும்போது டொபாலஜிக்கல் ஆர்டர் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். கிளியர்? ஸோ காம்ப்ளெக்சிட்டி கிளாஸஸ் P அண்ட் NP இதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க கிளாஸ் P அண்ட் NPக்கு. ஸோ கிளாஸ் Pனா என்னது, ப்ராப்ளம் சால்வபிள் இன் பாலினாமியல் டைமில் ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஃபைன் பண்ணாங்கன்னா அது P கிளாஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இதே அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சார்ட்டிங் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இதே ப்ராப்ளம்ஸ் சொல்யூஷன் கேன் பி வெரிஃபைடு இன் பாலினாமியல் டைம், அதோட சொல்யூஷனை ஒரு பாலினாமியல் டைமில் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா அதை NP ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். சுடோகோ, ட்ராவலிங் சேல்ஸ்மேன் டிசிஷன் ப்ராப்ளம் இதெல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ கிளாஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தட் கேன் பி சால்வ்டு எஃபிஷியன்ட்லி பை அ டிட்டர்மினிஸ்டிக் அல்காரிதம்னா பாலினாமியல் டைம். நான் டிட்டர்மினிஸ்டிக் பாலினாமியல் டைம்னா என்னது, கிளாஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் விச் சொல்யூஷன் ஒன்ஸ் கெஸ்ட் கேன் பி வெரிஃபைடு குயிக்லி. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஸோ பாலினாமியல் டைம் இந்த நான் டிட்டர்மினிஸ்டிக் பாலினாமியல் டைம். ஸோ நான் டிட்டர்மினிஸ்டிக்காக இருக்கும்போது பாலினாமியல் டைம் எதாக இருக்கும், டிட்டர்மினிஸ்டிக் அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. இல்லையா? NP வந்து வெரிஃபை பண்ணுற மெத்தட். ஓகே, ஸோ அடுத்த செட்டில் டிஃபைன் அண்ட் அல்காரிதம் இஸ் சம் எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்காரிதம். ஸோ அல்காரிதம்னா என்ன, ஒரு ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் இருக்கும் அப்படி தானே. ஸோ ஃபைனைட் செட் ஆஃப் வெல் டிஃபைன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு சால்வ் அ ப்ராப்ளம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனைட்னஸ், டிஃபைனைட்னஸ், இன்புட், அவுட்புட், எஃபெக்டிவ்னஸ். ஃபைனைட்னஸ்னால் என்னென்னா கண்டிப்பாக அந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கணும். டெர்மினேட் ஆஃப்டர் ஏ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். டெஃபினைட்னஸ்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் கிளியராக வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும். இன்புட் அக்செப்ட் 0 ஆர் மோர் இன்புட்டுங்கிறாங்க. 0 அப்படிங்கிறப்ப இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்புட் வந்து தேவையில்லைல்ல. ஸோ அக்செப்ட் 0 ஆர் மோர் இன்புட்ஸ் கண்டிப்பாக, ஆனால் அட்லீஸ்ட் 1 அவுட்புட்டாவது ஒரு ப்ரோக்ராமில் இருக்கணும். ஸோ அவுட்புட் தென் எஃபெக்டிவ்னஸ் வந்து ஈச் ஆப்ரேஷன் இஸ் பேசிக் அண்ட் ஃபீஸிபிள். ஸோ எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பென் அண்ட் பேப்பரில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமாக இருக்கணும். இது எல்லாமே அல்காரிதமோட ப்ராப்பர்ட்டிஸ். Recursion-na enna? So recursion is a programming technique where a function calls itself to solve smaller instance of a problem. So recursion-na enna? Call itself again and again. So திருப்பி வந்து கால் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு பேஸ் கண்டிஷனாக ரீச் ஆகிற வரைக்கும் இதில் என்னெல்லாம் இருக்கணும், பேஸ் கேஸ் இருக்கணும். எந்த இடத்துல அது எப்போ அந்த லூப்பிங் இருக்குல்ல, அந்த செல்ஃப் அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து அதுவே கால் பண்ணுறதில்ல, அது வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கு ஒரு பேஸ் கேஸ் வந்து இருக்கணும். அப்புறம் வந்து ரிகர்சிவ் கேஸ், ரெடியூசஸ், ஒவ்வொரு ரிகர்சிவ் கேஸ் நடக்கும்போதும் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஃபைன் பண்ணிகிட்டே வந்திருக்கணும். சரி, ரெடியூசஸ் ப்ராப்ளம் சைஸ். இப்போ நம்ம ஃபேக்டோரியல் எடுத்தோம் அப்படின்னா அதோட பேஸ் கேஸ் என்னது, 0 ஃபேக்டோரியல் எப்போ வருதோ அப்போ அது 1ன்னு நினச்சி ஸ்டாப் ஆகி ரிவர்ஸில் போய் ஆன்சர் வந்து நமக்கு தரும். சரியா? அப்போது இதோட ரிகர்சிவ் கேஸ் என்னது n into n-1 ஃபேக்டோரியல். அப்போ ஒவ்வொரு டைமும் அது n-1 ஃபேக்டோரியல் ஒவ்வொரு டைமும் கால் ஆகும்போது அந்த ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். 0 ஃபேக்டோரியல் எப்போ வருதோ அப்போ அந்த 1 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக ஆன்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதான் ரிகர்ஷன். சரியா? கால் இட் செல்ஃப் அகெயின் அண்ட் அகெயின். கண்டிப்பாக 2 கண்டிஷன் இருக்கணும். ஒரு பேஸில் கண்டிஷன் இருக்கணும், எப்போ அந்த லூப்பிங் அந்த கால் பண்ணுறது ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு இருக்கணும். அப்புறம் அந்த ப்ராப்ளத்தை ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா வந்து இருக்கணும். சரியா? தென் ஐடென்டிஃபை த டேட்டா ஸ்ட்ரக்சர் டு ரெப்ரசன்ட் ஸ்டாக். ஸ்டாக்கை எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா அரே, லிங்க்டு லிஸ்ட். அரே அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு சைஸ், ஃபாஸ்ட்டாக ஆக்சஸாக இருக்கும். லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது டைனமிக் சைஸ், ஃப்ளெக்சிபிள் மெமரி. என்னெல்லாம் ஆப்ரேஷன் ஸ்டாக்கில் இருக்குது, புஷ், பாப், பீக், இஸ் எம்டி, இதெல்லாம் ஸ்டாக்கோட ஆப்ரேஷன். Then list out the advantages of circular linked list. ஃபர்ஸ்ட் இதில் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க, இது அதனோட அட்வான்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்ட் ட்ராவர்சல் ஃப்ரம் எனி நோட், எந்த நோட்லேருந்து இன்னொரு நோடை வந்து நம்ம ஈஸியாக ரீச் பண்ண முடியும். நோ நல் டெர்மினேஷன், ரெடியூசஸ் எட்ஜ் கேசஸ், எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது.
யூஸ்ஃபுல் இன் ரவுண்ட் ரோபின் ஷெடியூலிங். ஸோ சர்க்கிள் ரவுண்ட் நான் வச்சுக்கோங்க. ரவுண்ட் ரோபின் ஷெடியூலிங்கில் யூஸ் ஆகுது. பஃபர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மியூசிக் பிளேலிஸ்ட். ஒரு நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் வச்சுருக்கோம். அதில் எல்லாம் ப்ளே ஆகி முடிஞ்சதும் அகெயின் ஃபஸ்ட்லேருந்தே ப்ளே ஆக ஆரம்பிக்கும்ல ஒரு சர்க்குலர் மேனரில். ஸோ மியூசிக் பிளேலிஸ்ட் இங்கெல்லாம் சர்க்குலர் லிஸ்ட் வந்து யூஸ் ஆகும். அட்வான்டேஜஸ் பபிள் ஷார்ட்டையும் இன்ஸ்டன்ட் ஷார்ட்டையும் வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க பேஸ்ட் ஆன் டைம் காம்ப்ளெக்சிட்டி. பெஸ்ட்டு ஒஸ்ட் ஆவரேஜ். பபிள் ஷார்ட்டுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ஒஸ்ட்டுக்கே சேம் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கோர், ஆவரேஜும் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கோர். இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட்டுக்கும் சேம் தான். நான் வச்சுக்கோங்க பபிள் ஷார்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுக்கும் சேமாக தான் வரும். ஆர்டர் ஆஃப் என் ஸ்கோர் சரி. ஸோ ஒரு நியர்பை டேட்டாவை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ஷன் ஷார்ட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பபிள் ஷார்ட் இஸ் சிம்பிளர் பட் ஸ்லோவாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் லீனியர் அண்ட் பைனர் சர்ச் பார்த்தோம் அப்படின்னா லீனியர் வந்து அன்சார்ட்டட் அரேக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். பட் பைனர் சர்ச் வந்து சார்ட்டட் அரேயாக இருந்தால் தான் அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி மிடில் எலமெண்ட் பேஸ் பண்ணி அந்த மாதிரி சர்ச் பண்ணுவோம். சரி, அப்போது சர்ச்னாலே 2 டைப்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். லீனியர், பைனரி. லீனியர் வந்து அன்சார்ட்டட் அரேக்கு யூஸ் பண்ணுறோம். பைனரி வந்து சார்ட்டட் அரே. டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து லீனியர் 1/1 இருக்கும்போது ஆர்டர் ஆஃப் n. இங்கே ஆர்டர் ஆஃப் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறோம்ல ஹாஃப் ஆஃப் த சைஸ், அப்போ ஆர்டர் ஆஃப் log n. இங்கே சீக்வென்ஷியல் மெத்தட், இங்கே வந்து டிவைட் அண்ட் கன்கர் மெத்தட் பண்ணுவோம். லெஸ் எஃபிஷியன்ட், மோர் எஃபிஷியன்ட் ஃபார் லார்ஜ் டேட்டா செட். பி ட்ரீனா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ். பி ட்ரீ இஸ் எ பேலன்ஸ்டு சர்ச் ட்ரீ ஆப்டிமைஸ்டு ஃபார் டிஸ்க் ஸ்டோரேஜுக்காக மெயினாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, பி மீன்ஸ் பேலன்ஸ்டு சர்ச் ட்ரீ. இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா எல்லா லீவ்ஸும் வந்து சேம் டெப்த்தில் இருக்கணும். ஆல் லீவ்ஸ் அட் சேம் டெப்த். இன்டர்னல் நோட்ஸ் கேன் ஹவ் மல்டிபிள் சில்ட்ரன் வந்து இருக்கலாம். இன்டர்னல் நோட்ஸில் மல்டிபிள் சில்ட்ரன்ஸ் இருக்கலாம். எஃபிஷியன்ட் ஃபார் ரேஞ்ச் கொரீஸ், டேட்டாபேஸ் இண்டெக்ஸிங், ஃபைல் சிஸ்டம் இங்கெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது. சரி, then write about the AVL tree. AVL tree அப்படிங்கிறது செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீ. பி ட்ரீ அப்படின்னா என்னது, பேலன்ஸ்டு சர்ச் ட்ரீ. இங்கே பைனரி அப்படிங்கிறது வராது. பின்னோன்னா பைனரி ஞாபகம் வைக்காதீங்க, அது வராது. பி மீனிங் பேலன்ஸ்டு சர்ச் ட்ரீ தான். பி ட்ரீனா என்னது, பேலன்ஸ்டு சர்ச் ட்ரீ. பட் இங்கே ஏவிஎல் எழுதும்போது இது ஒரு செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீ. சரியா, செல்ஃப் பேலன்சிங் பைனரி. ஸோ செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீ. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா பேலன்ஸ், ஃபேக்டர் ஆஃப் ஈச் நோட் இஸ் -1, 0 ஆர் +1. மெயின்டைன் ஆர்டர் ஆஃப் லாகன் டைம் ஃபார் இன்சர்ட், டெலீட், சர்ச், யூசஸ் ரொட்டேஷன்ஸ் டு ரீஸ்டோர் பேலன்ஸ். ரொட்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த ஏவிஎல் ட்ரீயில். ஸோ அந்த கான்செப்ட் கண்டிப்பாக தெரியாமல் பிகாஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து நம்ம வந்து 3 மார்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், 2 மார்க்கை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். Steps required to construct the minimum spanning tree. ஸோ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எம்டின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இனிஷியலைஸ் எம்எஸ்டி as எம்டி, ஷார்ட் எட்ஜஸ் பை வெயிட். ஸோ கிறிஸ்கல் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுவோம் எட்ஜஸை. பிரிம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி கியூ பேஸ் பண்ணி எட்ஜை வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஆட் எட்ஜஸ் that don't form cycles. தென் ரிப்பீட் அண்டில் ஆல் வெர்டிசஸ் ஆர் கனெக்டட். ஸோ எல்லா வெர்டிசஸும் கனெக்ட் ஆகிற வரைக்கும் இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா, ஸோ கிறிஸ்கல்ஸ் அண்ட் பிரிம்ஸ் அல்காரிதம் அப்படிங்கிற ட்ரூ அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்கு, மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. சரியா, மினிமம் ஸ்பேனிங் ட்ரீனால 2 அல்காரிதம் நம்ம வச்சுக்கோங்க, கிறிஸ்கல்ஸ் அண்ட் பிரிம்ஸ். கிறிஸ்கல்ஸ் வந்து வெயிட் பேஸ் பண்ணி நடக்கும். பிரிம்ஸ் வந்து ப்ரியாரிட்டி கியூ, பிபி நம்ம வச்சுக்கோங்க, ப்ரியாரிட்டி கியூ பேஸ் பண்ணி நடக்கும். ஓகேவா, எம்டின்னு இனிஷியலைஸ் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். இதை ரிப்பீட்டாக பண்ணிகிட்டே இருக்கும் எல்லா வெக்டர்ஸும் கனெக்ட் ஆகிற வரைக்கும். ஸோ வாட் இஸ் பை கனெக்டட் கிராஃப்? கிவ் an example. A biconnected graph is a connected graph that has no articulation point. Removing any single vertex does not disconnect the graph. அந்த ஆர்டிகுலேஷன் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, நோ ஆர்டிகுலேஷன் பாயிண்ட் மீன்ஸ் ஏதாவது ஒரு வெர்டெக்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்கும். சரியா, ஸோ ரிமூவிங் எனி சிங்கிள் வெர்டெக்ஸ் டஸ் நாட் டிஸ்கனெக்ட் த கிராஃப். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஏபிசி அப்படிங்கிறது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்குன்னு வைங்க. ஏயை ரிமூவ் பண்ணாலும் பிசி கனெக்டடாக இருக்கும், பியை ரிமூவ் பண்ணால் ஏசி கனெக்டடாக இருக்கும், சியை ரிமூவ் பண்ணால் ஏபி கனெக்டடாக இருக்கும். அப்போது ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் நான் ரிமூவ் பண்ணாலும் அந்த கிராஃப் வந்து கனெக்டட், பை கனெக்டட். ஸோ 2 வெர்டெக்ஸாவது கனெக்ட் ஆகிருக்கும், அதை தான் பை கனெக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கிராஃபில் 2 டைப், கனெக்டட், பை கனெக்டட்னு எடுத்தோம் அப்படின்னா கனெக்டடுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அட்லீஸ்ட் 1 பாத் பிட்வீன் எவரி பேர் ஆஃப் வெர்டிசஸ். இப்போ பை A to B, B to C இந்த மாதிரி இருக்கும்.
பட் பை கனெக்டட் கிராஃப் அப்படின்னா ஆர்டிகுலேஷன் பாயிண்ட் எதுவும் இருக்காது, ரிமைன்ஸ் கனெக்டட் ஆஃப்டர் ரிமூவிங் எனி வெர்டெக்ஸ். ஸோ ஏதாவது வெர்டெக்ஸ் நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அது வந்து கனெக்டட்லேயே இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஏபிசி அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் செட்டில் ஐடென்டிஃபை ஹவ் யூ வில் மெஷர் இன்புட் சைஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஒரு அல்காரத்தோட இன்புட் சைஸை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் டேட்டா யூனிட்ஸ் த அல்காரிதம் ப்ராசஸ். எவ்வளோ எலமெண்ட்ஸ், அது எவ்வளோ டேட்டாஸை வந்து அதை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு இன்புட் சைஸை மெஷர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சார்ட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு, கிராஃப்னால் அதில் எவ்வளோ வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்ப்போம். ஸ்ட்ரிங் அல்காரிதத்தில் அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், ஸோ பேஸ்ட் ஆன் இந்த டேட்டா அண்ட் எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இன்புட் சைஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். தென் டிஃபைன் ஆக்சஸ் மெத்தட் இன் பைத்தான் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு வேல்யூவை வந்து ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரி, retrieve the value of an object attribute without modifying it. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்டை மாடிஃபை பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய வேல்யூவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு தான் அசஸர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கெட்டர் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுது, கெட்டர் பேட்டர்ன். சரி, இதான் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள். தென் நேம் எனி டூ அப்ளிகேஷன்ஸ் வேர் டிக்யூ கேன் பி யூஸ்ட். ஸோ டிக்யூ எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பாலிண்ட்ரோம் செக்கிங்கில் டாஸ்க் ஷெடியூலிங் ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. சரி, பாலிண்ட்ரோம் செக்கிங், ஸோ கேரக்டரை வந்து செக் பண்ணுறது ஃப்ரம் போத் எண்ட்ஸ்லையும் வந்து செக் பண்ணுறது டிக்யூ. டபுள் எண்டட் கியூ அப்படிங்கிறப்ப ரெண்டு எண்ட்லேயும் வந்து நம்ம கேரக்டரை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பாலிண்ட்ரோம் செக்கிங், அங்கேயும் வந்து நம்ம டிக்யூ யூஸ் பண்ணுறோம். டாஸ்க் ஷெடியூலிங், இன்சர்ட் ரிமூவ் டாஸ்க் ஃப்ரம் போத் எண்ட், CPU ஷெடியூலிங், இந்த மாதிரி இடத்துலையும் டிக்யூ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபை த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் இன்சர்ஷன் இன் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், ஹவு இஸ் இட் அரைவ்டு. ஸோ இது தேர்ட் கொஸ்டின் ரிலேட்டட் டு சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். ஸோ இதில் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டியும் அதோட ரீசன் கேட்டிருக்காங்க. டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் 1 ஃபார் இன்சர்ஷன் அட் ஃப்ரண்ட் ஆர் ரேர் சைடு. ஸோ ஃப்ரெண்டில் ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறேன், இல்லைனா ரேரில் ஏதாவது ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் 1 தான். ஏன் அப்படின்னா ஒன்லி பாயிண்டர் அப்டேட்ஸ் ஆர் நீட். இங்கே வந்து எல்லா நோடையும் போய் எனக்கு ட்ராவல்ஸ் பண்ண வேண்டாம், பாயிண்டர் அப்டேஷன் மட்டும் போதும். அதனால் எனக்கு ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ஆர்பிட்ரரி பொசிஷனில் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n, எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். தென் கொல்யூஷன் இன் ஹேஷிங்னா என்ன? ஹேஷிங்லேயே வந்து ரிப்பீட்டடாக வந்து கொஸ்டின் இருக்குது. ஹேஷ் வேல்யூனா என்ன, ஹேஷ் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது. இங்கே வந்து ஹேஷிங்கில் கொல்யூஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்போ கொல்யூஷன் அக்கர் ஆகும், 2 டிஃப்ரெண்ட் கீக்கு சேம் ஹேஷ் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும்போது அது கொல்யூஷன் ஆகும். தானே, ஒரே இடத்த 2 கீ ஷேர் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துல கொல்யூஷன் வந்து அக்கர் ஆகும். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஓப்பன் அட்ரஸிங், செயினிங், டபுள் ஹேஷிங் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் ஸ்டேட் த அல்காரிதமிக் டெக்னிக் யூஸ்ட் இன் மெர்ஜ் சார்ட். மெர்ஜ் சார்ட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம்? மெர்ஜ்னாலே டிவைட் அண்ட் கன்கர், பைனரினாலும் பைனர் சர்ச்னாலும் டிவைட் அண்ட் கன்கர் வந்து ஞாபகம் வரணும். சரியா? மெர்ஜ் பை டிவைட் அண்ட் கன்கர், டிவைட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணும். ஸோ இதில் என்னெல்லாம் ஸோ என்னென்னு பார்த்தோம்னா டிவைட் த அரே. ஃபஸ்ட்டு அரேயை 2ஆக வந்து 2 ஆஃப்ஸாக டிவைட் பண்ணுவாங்க. அப்போ அதை வந்து ரிக்கர்சிவ்லி சார்ட் ஈச் ஆஃப், ஒவ்வொரு ஆஃபையும் தனித்தனியாக சார்ட் பண்ணுவாங்க, அப்புறமா மெர்ஜ் பண்ணுவாங்க. இதான் வந்து நடந்துகிட்டே இருக்கும். சரி, 2 ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, தனித்தனியாக அதை சார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா மெர்ஜ் பண்ணுவாங்க. இதான் வந்து மெர்ஜ் சார்ட். டிவைட் அண்ட் கன்கர் மறந்துடாதீங்க. சரி, நான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைனரி ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ கேட்டிருக்காங்க. பை 2னாலே 2ன்னு தான் அர்த்தம். சரி, அப்போ பைனரி ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நோடும் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 சில்ட்ரனாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. 2 சில்ட்ரன் அல்ல அதை விட கம்மியாக இருக்கிறான். பட் பைனரி சர்ச் ட்ரீ வந்து சேம் தான், பட் ஆர்டர்டாக இருக்கணும். அதான் பைனரி சர்ச் ட்ரீ அப்படிங்கிறதுல ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரிங் கிடையாது. பட் பைனரி சர்ச் ட்ரீயில் என்ன ஆர்டர் இருக்கும், ரூட் ட்ரீக்கு வந்து லெஃப்ட் சைடில் அதை விட கம்மியாகவும், ரைட் சைடில் அதை விட அதிகமாக வேல்யூ இருக்கக்கூடிய நோடு வந்து இருக்கணும். சரி, அப்போ ரூட்டில் வந்து 10 இருக்குன்னு வைங்க. ஸோ அதில் லெஃப்ட்டில் வந்து ரூட்டை விட கம்மியானது 5, 7 அந்த மாதிரி இருக்கலாம். ரைட்டில் வந்து ரூட் வேல்யூவோட ஹையர் தென் நோட் வந்து இருக்கணும், 20, 30, 40. இதான் அந்த ஆர்டர் மெயின்டெனன்ஸ் தான் பைனரி சர்ச் ட்ரீயில் பைனரி ட்ரீயை விட இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ். மற்றபடி அந்த ஸ்ட்ரக்சர் சேம் தான். ஈச் நோட் ஹேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 சில்ட்ரன். சரி, அதே மாதிரி இங்கே வந்து ஜெனரல் ட்ரீ ரெப்ரசன்டேஷன், இங்கே வந்து எஃபிஷியன்ட் சர்ச், இன்சர்ட், டெலீட் எல்லாம் கொஞ்சம் எஃபிஷியன்சியாக பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீ வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆர்டர் வந்து அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. தென் கிவ் த பெஸ்ட் ஆவரேஜ் கேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் லீனியர் சர்ச்சுக்கு வந்து கேட்டிருக்காங்க. பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம லீனியர்னாலே 1 by 1 செலக்ட் பண்ணுவோம். என்னோட எலமெண்ட் அதில் இருக்கா அப்படிங்கிறது, பர்டிகுலர் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் அரேயில் என்னோட எலமெண்ட் எங்கே இருக்குன்னு செட் பண்ணும்.
என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம், 1 by 1 செக் பண்ணுவோம் லீனியர் சர்ச்சில். அப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லேயே என்னோடய 0th இண்டெக்ஸ்லேயே நான் தேடுறது எலமெண்ட் இருந்தால் ஆர்டர் ஆஃப் 1, அதான் பெஸ்ட்டு. ஆர்டர் ஆஃப் 1ன்னு சொல்கிறோம். ஒஸ்ட் அப்படின்னா லாஸ்ட் சர்ச். இந்த எலமெண்ட்டில் ஒரு 50 அரேயில் ஒரு 50 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1 by 1 செக் பண்ணி அந்த லாஸ்ட்டில் தான் நான் தேடுற எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஒஸ்ட் கேஸ், ஆர்டர் ஆஃப் n. ஆவரேஜ்னால் ரெண்டுக்கும் மிடில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n by 2, அதான் ஆர்டர் ஆஃப் n அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நோ மேட்ச் இருக்கும்போதும் ஒஸ்ட்டு தான். ஏன்னா நோ மேட்ச்னால் எப்போ தெரியும், லாஸ்ட் 2 வரை போனால் தான் தெரியும். சரி, அதை பார்த்துக்கோங்க லீனியர் சர்ச்சுக்கு. ஓகே, ஸோ greedy algorithmனா என்ன? Greedy algorithm makes the locally optimal choice at each step, hoping to find a global optimum. சரி, அப்போ ஒரு global optimum ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அது என்ன மெத்தட் யூஸ் பண்ணுது? லோக்கலி ஆப்டிமல் சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கும். சரி, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் லோக்கலாக என்ன ஆப்டிமல் சாய்ஸ் இருக்கோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பண்ணோம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? கிறிஸ்கல்ஸ் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீல யூஸ் பண்ணுவாங்க. தென் ஹஃப்மேன்ஸ் கோடிங், ஆக்டிவிட்டி செலெக்ஷன், இங்கெல்லாம் greedy algorithm வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரி, எம்எஸ்டி மினிமம் ஸ்பேனிங் ட்ரீனால கிறிஸ்கல்ஸ் அண்ட் பிரிம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்கல்ஸ் வெயிட்டு, பிரிம்ஸ் வந்து ப்ரியாரிட்டிக்கு. ஓகே, லிஸ்ட் த 3 ஆப்ரேஷன்ஸ் தட் கேன் பி பெர்ஃபார்ம்ட் ஆன் அ கிராஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராவர்சல், சர்ச், மாடிஃபிகேஷன். என்னெல்லாம் கிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு ட்ராவர்ஸில் என்ன இருக்குது? டெப்த் ஃபஸ்ட்டு இருக்குது, பர்த் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்புறம் ஃபைண்டு, கனெக்டிவிட்டி, இதை வந்து சரி பார்த்து கனெக்டிவிட்டி இது ரெண்டையும் ஃபைண்ட் பண்ணுறது சர்ச். தென் ஆட், ரிமூவ், வெர்டிசஸ் ஆர் எட்ஜஸ் அப்படின்னா அதாவது மாடிஃபை பண்ணுறோம் கிராஃபில் அப்படின்னா மாடிஃபிகேஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். இது மூணுமே தான் பேசிக் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் செட்டில் பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் காமன்லி யூஸ்டு பில்ட்-இன் கிளாஸஸ் ஃபார் பைத்தான்னா லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட்டு, டியூபிள், ஸ்ட்ரிங்கு, இண்டு, ஃப்ளோட்டு, பூல், காம்ப்ளெக்ஸ், ரேஞ்ச், இந்த மாதிரி பைத்தானில் என்னெல்லாம் பில்ட்-இன் கிளாஸஸ் இருக்கோ அதை வந்து எழுதியிருக்காங்க. சரியா? Then state the properties of the Big O notation. So Big O notationனால என்ன பண்ணுன்னா அப்பர் பவுண்ட் ஆஃப் அல்காரிதம் என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணும். தட் மீன்ஸ் அல்காரிதத்தோட க்ரோத் எந்த ரேட் வரை போகலாம். அப்போ அது வந்து ஒஸ்ட் கேஸ் பெர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது. சரியா? இப்போ நான் ஒரு லீனியர் சர்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு சர்ச்சில் ஃபைண்ட் பண்ணுறதுனா அது பெஸ்ட்டு. பட் அது எந்த லிமிட் வரை போகலாம், எக்ஸ்ட்ரீம் அந்த எண்டு வரை போகலாம்ல. ஸோ அந்த அப்பர் பவுண்ட் வரை நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா தட் மீன்ஸ் அது ஒஸ்ட் கேஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுதான் பிக் ஓ நோட்டேஷன். டிஸ்கிரைப் அப்பர் பவுண்ட் ஆஃப் அல்காரிதம்ஸ் க்ரோத் ரேட், இக்னோர் இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், அந்த மிடில் ஆர்டர்லாம் இருந்தனா லோ ஆர்டர் டேர்ம்ஸ் எல்லாம் இது வந்து இக்னோர் பண்ணிவிடும். Focuses on worst case performance. So used for comparing algorithm efficiency. Algorithm efficiency கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்கும் அதோட வேல்யூனா ஆர்டர் big O of 1 to n log n ஸ்கொயர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ பிக் ஒன்னா அப்பர் பவுண்ட், அதில் வந்து எதெல்லாம் இக்னோர் பண்ணுவாங்க? கான்ஸ்டன்ட் ஃபேக்டரும் லோ ஆர்டர் டேர்ம்ஸும் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒஸ்ட் கேஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணும். தென் வாட் ஆர் ரெஃபரன்ஷியல் அரேஸ்? கிவ் எக்ஸாம்பிள். ரெஃபரன்ஸ்னாலே என்னது? பாயிண்டர். இப்போ நார்மல் அரே மாதிரி இல்லாமல் நார்மல் அரேனா என்ன இருக்கும்? நமக்கு டேட்டா இருக்கும், சேம் டைப்பில் இருக்கக்கூடிய டேட்டா தான் அரேயாக இருக்கும். இந்த ரா டேட்டாவுக்கு பதிலாக ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. சரி, ஒரு பாயிண்டர்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதான் ரெஃபரன்ஷியல் அரே. ரெஃபரன்ஷியல் அரே ஸ்டோர்ஸ் ரெஃபரன்சஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ் rather than raw data used in object oriented programming to manage dynamic structure அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏ, ஸ்டூடெண்ட் ஆஃப் பி வந்து ஒரு ரா டேட்டாவை டிஃபைன் பண்ணாமல் அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரெஃபர் பண்ணுது. சரியா? ஸோ ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் டபுள் எண்டட் கியூனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க டபுள் எண்டட் கியூ? நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சரி, CPU ஷெடியூலிங், டாஸ்க் ஷெடியூலிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. பாலிண்ட்ரோம் செக்கிங், ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேரக்டரை கம்பேர் பண்ணுறது. பாலிண்ட்ரோம் செக்கிங்கில் அன்டு ரீடு ஆப்ரேஷன், ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதம் இன் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ், இதில் எல்லாமே டபுள் எண்டட் கியூஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒய் ஸ்டடி சார்ட்டிங் அல்காரிதம் எதனால் படிக்கிறோம்? சார்ட்டிங் இம்ப்ரூவ் சர்ச் எஃபிஷியன்சி. பெஸ்ட்டு சார்ட்டிங் அல்காரிதம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். தென் ஹெல்ப்ஸ் இன் டேட்டா ஆர்கனைசேஷன் அண்ட் அனலைசிஸ். ஒரு டேட்டாவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபார்ம் பேசிஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் அல்காரிதத்தோட பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னா சார்ட்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் என்ஹான்சஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அல்காரிதம் டிசைன் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சார்ட்டிங் தெரிஞ்சிருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் கோல் ஆஃப் ஹேஷ் ஃபங்க்ஷன்? ரிப்பீட்டடாக ஹேஷ் ஃபங்க்ஷனோட கோல் என்ன? மேப் டேட்டா டு ஃபிக்ஸ்டு சைஸ் இண்டெக்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் ஆக்சஸ். ஸோ ஹேஷ் டேபிளில் நிறைய இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும், அதில் நமக்கு வரக்கூடிய இன்புட் டேட்டாவை மேப் பண்ணுறது. அப்போ தான் பேஸ்டான அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் இந்த டேட்டா இருக்குன்னு ஈஸியாக போய் அதை ஆக்சஸ் பண்ண முடியும்ல. ஸோ அதுக்காக தான் ஹேஷ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். கொல்யூஷனை மினிமைஸ் பண்ணும், என்ஷூர் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், எஃபிஷியன்ட் லுக்கப், இன்சர்ட், டெலீட் இன் ஹேஷ் டேபிள், இது எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணுறாங்க. தென் ஸ்டேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பைனரி ட்ரீஸ். பைனரினாலே 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு நோட்லேயும் எப்படி இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கணும். 2 இல்லை மினிமம் வந்து சரி மேக்ஸிமம் 2 சில்ட்ரன் தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. சரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கலாம். ரிகர்சிவ் ஸ்ட்ரக்சராக இருக்கும். டெப்த் இன்க்ரீசஸ் லாகிரிதமிக்கலி வித் நோட் கவுண்ட். ஸோ யூஸ்ட் இன் எக்ஸ்பிரஷன் ட்ரீஸ், டெசிஷன் ட்ரீ, சர்ச் ட்ரீ இங்கே எல்லாமே வந்து பைனரி ட்ரீ வந்து யூஸ் ஆகுது. தென் மல்டிவே சர்ச் ட்ரீனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மல்டிவே சர்ச் ட்ரீ இஸ் ஏ ஜெனரலைசேஷன் ஆஃப் பைனரி சர்ச் ட்ரீ. வேர் நோட்ஸ் பைனரி ட்ரீக்கும் பைனரி சர்ச் ட்ரீக்கும் என்ன டிஃப்ரெண்ட், அந்த கான்செப்ட் சேம் தான், பட் இங்கே ஒரு ஆர்டர் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த பைனரி சர்ச்சோட ஜெனரலைசேஷன் தான் மல்டிவே சர்ச் ட்ரீ. மோர் தென் 2 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கலாம் இங்கே. பட் வேர் நோட்ஸ் ஹேண்ட் மோர் தென் 2 சில்ட்ரன் இருக்கலாம். பி ட்ரீ, பி ப்ளஸ் ட்ரீ. ஸோ எஃபிஷியன்ட் ஃபார் டிஸ்க் பேஸ்டு ஸ்டோரேஜ் அண்ட் இண்டெக்ஸ். சரியா, மல்டிவேனா 2 விட அதிகமாக சில்ட்ரன் இருக்கலாம். பி ட்ரீ, பி ப்ளஸ் ட்ரீ தான் மல்டிவே சர்ச் ட்ரீ. பி ட்ரீ, பி ப்ளஸ் ட்ரீ ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கல்ல, பட் மல்டிவேனா தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. மல்டிவே சர்ச் ட்ரீக்குள்ளே தான் பி ட்ரீயும் பி ப்ளஸ் ட்ரீயும் இருக்குது. ஸோ வாட் ஆர் த டிஃபரெண்ட் வேஸ் டு ரெப்ரசென்ட் ஏ கிராஃப். ஸோ கிராஃபை எப்படியெல்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ், 2D அரே ஃபார் எட்ஜ் ப்ரெசன்ஸ், அட்ஜசன்சி லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எட்ஜ் லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி ஃபார்மேட்லலாம் நம்ம ஒரு கிராஃபை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். தென் ஸ்டேட் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷன், ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர், ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ், மெமரைசேஷன் ஆர் டேபுலைசேஷன், பாட்டம் அப் ஆர் டாப் டவுன் அப்ரோச். இது எல்லாமே ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷனோட காம்போனன்ட்ஸ். சரியா, நான் அடுத்த செட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஷாலோ காப்பி அண்ட் டீப் காப்பியோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஷாலோ காப்பீஸ் ரெஃபரன்ஸ் டு ஆப்ஜெக்ட், சேஞ்சஸ் இன் நெஸ்டட் ஆப்ஜெக்ட் அஃபெக்ட் போத் காப்பீஸ். சரி, ஏதாவது நெஸ்டட் ஆப்ஜெக்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 2 காப்பியும் வந்து அஃபெக்ட் ஆகும். இது ஷாலோ காப்பி. டீப் காப்பி அப்படின்னா ரிகர்சிவ்லி காப்பீஸ் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ சேஞ்சஸ் இன் ஒன் காப்பி டோன்ட் அஃபெக்ட் த அதர். ஸோ ஒரு காப்பியில் பண்ணுற சேஞ்ச் வந்து இன்னொன்று அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா டீப்பில் போய் பர்டிகுலராக எங்கே பண்ணுறோமோ அங்கே மட்டும்தான் அது சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணுறேன். அதனால தான் அது டீப் காப்பி. மேலோட்டமாக காப்பி பண்ணால் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஷாலோ ஆர் டீப் காப்பி. சரியா, ஸோ காப்பி டாட் காப்பி ஆஃப் ஒரிஜினல் அப்படிங்கிறப்ப எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். பட் காப்பி டாட் டீப் காப்பி ஆஃப் ஒரிஜினல்னால் அது மட்டும்தான் அல்டர் ஆகும், அந்த உள்ளே இருக்க மற்றது எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபைண்ட் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ரெக்கரன்ஸ். ஒரு எக்வேஷன் கொடுத்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கேட்டிருக்காங்க. 1 + t of n - 1, t of 1 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 + t of n - 1 இருக்குது. ஸோ இந்த t of n - 1 எப்படியெல்லாம் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 1 + t of n - 2 பண்ணியிருக்காங்க. அப்புறம் t of n - 2 அகெயின் 1 + t of n - 3 பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வர்றாங்க. லாஸ்ட்டாக வந்து கண்டிஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு k = n - 1 அப்ளை பண்ணுறாங்க. நமக்கு t of 1 = 0 கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் t of n = n - 1 வருது. ஸோ நமக்கு தெரியும். ஸோ ஆர்டர் ஆஃப் n இங்கே வந்து நம்மளோட கான்ஸ்டன்ட் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ ஆர்டர் ஆஃப் n அப்படிங்கிறது 1 இக்னோர் பண்ணிடுவோம். n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். தென் லிஸ்ட் எனி ட்ரூ அப்ளிகேஷன் ஆஃப் ஏ கியூ. பிரிண்ட் ஜாப் ஷெடியூலிங், பர்த் ஃபர்ஸ்ட் சர்ச், கஸ்டமர் சர்வீஸ் சிஸ்டம், CPU டாஸ்க் ஷெடியூலிங்லலாம் கியூ வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிக்யூ படித்தோம்ல அதே தான், கியூ தானே டிக்யூ. ஸோ டிக்யூ அப்ளிகேஷன்லாம் கியூக்கும் எழுதலாம். தென் வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏ சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டை எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் ட்ராவர்சல் லாஜிக், ரிஸ்க் ஆஃப் இன்ஃபைனைட் லூப். அதான் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னாலே டெர்மினேஷன் கரெக்டாக இல்லைன்னா லூப் வந்து வரும். அதை நாம வச்சுக்கோங்க. இன்ஃபைனைட் லூப் அக்கர் ஆகும். டீபக்கிங் வந்து ஹார்டாக. சர்க்குலர் ரெஃபரன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை டீபக் பண்ணுறது, எங்கே எரர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டிசைனிங் கூட சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டாக டபுளாக கம்பேர் பண்ணும்போது சர்க்குலர் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். தென் கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பபிள் ஷாட் ஆல்ரெடி கேட்டது. இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பபுளுக்கும் கேட்டிருப்பாங்க. இங்கே பபிள் மட்டும் கேட்டிருக்காங்க. பெஸ்ட்டு ஒஸ்ட். பெஸ்ட் என்னது ஆர்டர் ஆஃப் n, ஒஸ்ட் ஆர்டர் ஆஃப் n². சரி, இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் சேமாக தான் இருக்கும். தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேஷிங். அந்த சார்ட்டிங்கில் இந்த பெஸ்ட்டு எப்போ இருக்கும், ஒரு சார்ட்டட் அரே தான் இருக்குது, அதை சார்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு அங்கே எந்த ப்ராசஸுமே தேவையில்லை. அப்போது
எனக்கு ஆர்டர் ஆஃப் என்னாக இருக்கும். பட் ரிவர்ஸ் ஆர்டரில் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக அன்சார்ட்டட் அரேயாக இருக்குங்கிறப்ப ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் ஆகும். What is the purpose of hashing? Hashing repeated to enable fast data access using keys, support efficient insert, delete and search. Hashing நாலே hash table. அப்போ அது எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும்? insert, delete, search பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ used in hash table, symbol table, catches and indexing. ஸோ hashing வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகுது, அதை வந்து பார்த்துக்கோங்க. சரி, என்னெல்லாம் ஹேஷிங் அல்காரிதம் இருக்குது, கொல்யூஷன்னா என்ன, கொல்யூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் கன்ஸ்ட்ரக்ட் a max heap. இது ஆல்ரெடி வந்திருந்ததில்ல ஒரு கொஸ்டின். ஸோ மேக்ஸ் ஹீப் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 12 நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம். 12 பண்ணிவிட்டு திருப்பி லெஃப்ட்டில் 4 பார்க்கும்போது 4 வந்து 4 இந்த பக்கம் 32. பட் 32 பாசிபிள் கிடையாது, எனக்கு ரூட் நோடில் ஹையஸ்ட்டாக இருக்கும். இப்போ 32 ஸ்வாப் பண்ணிவிட்டு 4 வந்து கொண்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி 1 by 1. ஸோ 12 4 இன்சர்ட் பண்ணிடுவேன். பட் 32 வரும்போது 12 விட சின்னதாக இருக்கிறதுனால ஹெப்பிஃபை பண்ணுவேன், அதை வந்து ஸ்வாப் பண்ணுவேன். அகெயின் எனக்கு 45 வருது. ஸோ 45யும் எது ஹையஸ்ட் ரூட் நோட்டுக்கு போய் அதை ஸ்வாப் பண்ணணும். ஃபைனலாக எனக்கு ரூட் நோட்டில் இருக்கிறது ஹையஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கிற மாதிரி மேக்ஸ் ஹீப் வந்து ஜென்ரேட் பண்ணணும். சரி, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃபைன். அது கரெக்டாக அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஸ்வாப் பண்ணிகிட்டே இருக்கோம். தென் கன்ஸ்ட்ரக்ட் பைனரி ட்ரீ ஃப்ரம் ட்ராவர்சல். ட்ராவர்சல் வந்து எப்படி ஒரு பைனரி ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இன் ஆர்டர் ப்ரீ ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கு நமக்கு அந்த ஆர்டர் தெரியணும். இன் ஆர்டர்னால் என்னது, லெஃப்ட் சப் ட்ரீ இருக்கும். இன் அப்படின்னா சென்டரில் ரூட் இருக்கும். ப்ரீ ஆர்டர்னா ப்ரீ ஃப்ரண்டில் ரூட் இருக்கும். போஸ்ட் ஆர்டர்னால் லாஸ்ட்டில் வந்து. ஸோ இந்த ஆர்டர் வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். சரியா? ஸோ இன் ஆர்டர்னால் லெஃப்ட்டு ரூட்டு ரைட்டு, ப்ரீ ஆர்டர்னால் ரூட்டு லெஃப்ட்டு ரைட்டு, போஸ்ட் ஆர்டர்னால் எப்படி இருக்கும், லெஃப்ட்டு ரூட்டு ரைட்டு. இப்போ இந்த இன் ஆர்டர்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், சென்டரில் இருக்கக்கூடியது ரூட்டு. ப்ரீ ஆர்டரில் ஃபஸ்ட்டு ரூட் இருக்கும். அப்போ எஃப் அப்படிங்கிறது ரூட்டு, அடுத்தது இருக்கிறது லெஃப்ட்டு, அடுத்தது ரைட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் இன் ஆர்டர் எப்படி டயக்ராம் வரையணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த டயக்ராம் வந்து போட முடியும். சரி, ஒரு பைனரி ட்ரீ வந்து இந்த ட்ராவர்ஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ரூட்டு லெஃப்ட்டு ரைட்டு இதை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ்ட் ஆன் இன் ஆர்டர் ப்ரீ ஆர்டரில் கொடுத்துருக்க ஆர்டர் படி பண்ணணும். ஓகேவா? And find the topological ordering of the following graph. Topological ordering கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் n டிகிரி எங்கே 0 இருக்கும் அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிகிட்டே வருவோம். தென் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது எதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ 1 by 1 க்யூவில் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரிங்கில் வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும். சரியா? ஸோ அடிஷ்னலாக என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ இது ஒரு இதான் இவ்வளோ செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் ஒரு 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் இது அவ்வளோ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீ இருக்குன்னு வைங்க சிம்பிளாக. இதில் ப்ரீ ஆர்டர் இன் ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் எப்படி எழுதுவோன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ ப்ரீ ஆர்டர்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்டில் ரூட் இருக்கணும். ப்ரீ ஃப்ரெண்டு, போஸ்ட்னா பின்னாடி ரூட்டு, இன்னுன்னா நடுவில் ரூட்டை மட்டும் வச்சு பாருங்கள். அப்புறம் லெஃப்ட் ரைட்டு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ப்ரீ அப்படின்னா ஃப்ரெண்டில் ரூட் இருக்கணும். அப்போ ஏ இது ஒரு ட்ரீ, இதோட ரூட் என்னது பி, அப்போ அடுத்தது பி இருக்கணும். தென் லெஃப்ட் ரைட், இதோட லெஃப்ட் முடிஞ்சுதா, அப்புறமா ரைட். இன் ஆர்டர் அப்படின்னா சென்டரில் ரூட் இருக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட், அப்போது இந்த ஃபஸ்ட்டு ட்ரீயை எடுத்துப்போம். இதோட லெஃப்ட் என்னது பி, இதுக்கு லெஃப்ட் அங்கே டி. இப்போ டி பி ரைட் இ, அப்புறமா இது லெஃப்ட் முடிஞ்சா அப்புறம் ரூட்டு சி. இந்த மாதிரி எழுதணும். போஸ்ட் ஆர்டர்னால் லாஸ்ட்டில் தான் ரூட்டு, ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுனா இந்த சைடு போகணும். இதோட லெஃப்ட் என்ன, இது இங்கே ட்ரீயாக ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு ட்ரீ, இதோட லெஃப்ட்னா பிக்கு போவோம். இது ஒரு ட்ரீ, இதோட லெஃப்ட்னா டிக்கு போயிடும். இப்போ டி ரைட்டு இ, அப்புறமா பி, லெஃப்ட்டு ரைட்டு சி, அப்புறமா ரூட்டு ஏ. சரி, இந்த மாதிரி எழுதணும். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தென் சர்ச்சிங் அல்காரிதம் என்னெல்லாம் இருக்குது, அதோட பெஸ்ட்டு ஆவரேஜ் ஒஸ்ட்டு காம்ப்ளெக்சிட்டி வந்து சொல்லியிருக்கோம். சரி, இதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சார்ட்டிங்கில் என்னெல்லாம் பெஸ்ட்டு ஆவரேஜ் ஒஸ்ட். சரியா? ஸோ பபிள் இன்ஸ்டியூஷன் செலெக்ஷன் மர்ஜ் குயிக்கு ஹீப்பு, இதுக்குள்ளே தான் காம்ப்ளெக்சிட்டி கேட்டாங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் கேட்பாங்க. எதெல்லாம் சேமாக இருக்கோ அது பபிளும் இன்ஸ்டியூஷன் செட்டாக சேம் தான். ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் n ஸ்கொயர். சரியா? செலெக்ஷனில் வந்து எல்லாமே ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். சரியா? செலெக்ஷனில் எல்லாமே. இப்போ செலெக்ஷன் சார்ட் அப்படின்னா இங்கேயும் எஸ்ஸு இங்கேயும் எஸ்ஸு சேமு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. எஸ்ஸு செலெக்ஷன் சார்ட்னா சேமு. என்ன வரும், n ஸ்கொயர் வரும். 2 எஸ் இருக்குது, அப்போ n ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்.
மெர்ஜ் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் சேம் தான். ஆனால் என்ன என் லாகன் மெர்ஜ்னாலே 2 ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஆஃப்னாலே லாகன் வந்துடும். இப்போ என் லாகன் என் லாகன் என் லாகன். சரியா? மெர்ஜும் எல்லாத்துலேயும் என் லாகன் தான். குயிக் ஷார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 என் லாகன், லாஸ்ட்டாக ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் வந்துடும். ஹீப்பும் மெர்ஜும் சேம் உங்களுக்கு. சரியா? பபுளும் இன்சர்ஷனும் சேமாக இருக்கும். எப்படி? ஆர்டர் ஆஃப் என், ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர், ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். செலெக்ஷன் சார்ட் எல்லாத்துக்குமே ஒன்று தான், ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். சரியா? மெர்ஜ்னாலே என் லாகன் வந்துடும். எல்லாத்துக்குமே என் லாகன் தான் மெர்ஜ். ஹீப்பும் உங்களுக்கு எதுவும் சேமாக இருக்கும், மெர்ஜும் சேமாக இருக்கும். சரியா? மெர்ஜும் ஹீப்பும் சேம், எல்லாத்துக்கும் என் லாகன் தான். குயிக்கும் குயிக் பார்த்தோம் அப்படின்னா குயிக்கில் லாஸ்ட் மட்டும் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் வரும். சரியா? ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி புரியுது அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். செலெக்ஷன்ஸாக டி தான், சேமாக இருக்கும், ஸ்கொயர் இருக்கும். சரியா? எஸ்எஸ் 2s ஸ்கொயரு சேமு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கேன். சரி, இதெல்லாம் உங்களுக்கு வராது. கவுண்டிங், ரேடிக்ஸ், பக்கெட் ஷார்ட்லாம் கொஞ்சம் ரேர் தான். சரி, இவ்வளோ தான் மெயின் ஷார்ட்டிங். இதை வந்து பார்த்துக்கணும். சரி, பபிளும் இன்ஷர்ட்டும் சேமு. பட் இங்கே ஆர்டர் ஆஃப் என், அப்புறம் 2 என் ஸ்கொயராக இருக்கும். இங்கே இது 2 சேமு. ஹீப்பும் மெர்ஜும் சேமு, எல்லாமே ஆர்டர் ஆஃப் என் லாகன். செலெக்ஷன் ஷார்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். குயிக் ஷார்ட்டில் ஃபஸ்ட் 2 ஆர்டர் ஆஃப் என் லாகன், லாஸ்ட்டு மட்டும் என் ஸ்கொயராக இருக்கும். இதுக்கு குயிக்குக்கு லாஸ்ட்டில் மட்டும் மாற்றோம். மற்றபடி மெர்ஜ் சார்ட், ஹீப் சார்ட் மாதிரியே தான் இருக்கும். லாஸ்ட் மட்டும் குயிக்குக்கு மாற்றணும். ஆர்டர் படி பார்த்துட்டு லைட்டாக மாற்றிக்கணும். சரியா? ஸோ ட்ரீலாம் என்ன, பைனரி ட்ரீனா என்ன, ஃபுல் பைனரினா என்ன, கம்ப்ளீட் பைனரினா என்ன, பெர்ஃபெக்ட், பேலன்ஸ்டு இதெல்லாம் கொடுத்துருக்கோம். பைனரினா ஈச் நோட் ஹேஸ் அட்மோஸ்ட் 2 சில்ட்ரன் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்டில். ஃபுல் பைனரினா 0 இருக்கணும், இல்லைனா 2 சில்ட்ரன் இருக்கும், 1 அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட் பைனரினா ஆல் லெவல்ஸ் ஃபில்டு எக்ஸப்ட் பாசிபிளி லேட், ஃபில் லெஃப்ட் டு ரைட்னு எல்லாத்தையும் கரெக்டாக எல்லா லெவலும் வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். பெர்ஃபெக்ட் பைனரி ஆல் இன்டர்னல் நோட்ஸ் ஹேவ் 2 சில்ட்ரன் அண்ட் ஆல் லிவ்ஸ் அட் த சேம் லெவலில் இருக்கணும். அது பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ அப்படின்னா ஏவியல் ட்ரீயை தான் சொல்கிறாங்க. ஹைட் டிஃபரன்ஸ் பிட்வீன் லெஃப்ட் அண்ட் ரைட் செப்பரேஸ் மினிமமாக இருக்கணும். பைனரி சர்ச்னா எப்படி இருக்கணும்? ரூட்டை விட லெஸ் தென் எலமெண்ட்ஸ் லெஃப்ட்டில் இருக்கணும், கிரேட்டர் தென் எலமெண்ட்ஸ் ரைட்டில் இருக்கணும் பைனரி சர்ச் ட்ரீக்கு. ஏவியல் வந்து செல்ஃப் பேலன்சிங் பிஎஸ்டி. ஹைட் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, 1 இருக்கணும் ஃபார் ஆல் நோட்ஸ். ரெட் பிளாக் ட்ரீ வந்து கலர் ப்ராப்பர்ட்டி வச்சு அதை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. தென் பி ட்ரீனா மல்டிவே சர்ச் ட்ரீ. ட்ரை தேவையில்லை உங்களுக்கு. ப்ரிஃபிக்ஸ் ட்ரை யூஸ்டு. இப்போ ஆப்பிள் அப்படின்னா ஏ, அதுக்கு கீழே பி, பி கீழே பி, பி கீழே எல், எல் கீழே இ, அந்த மாதிரி இருக்கும். அதான் ட்ரை அப்படிங்கிறது. ஸோ கிராஃப், அன்டைரக்டட் கிராஃப்னா என்ன, டைரக்டட், வெயிட்டட் கிராஃப்னா ஆரோ மார்க் மேலே சம் நம்பரிங் கொடுத்துருப்பாங்க. அன்வெயிட்டட் கிராஃப், சிம்பிள் கிராஃப், மல்டி சிம்பிள்னா லூப்பிங் எதுவும் இருக்காது, மல்டி கிராஃப், தென் கம்ப்ளீட் கிராஃப், கனெக்டட் கிராஃப், டிஸ்கனெக்டட், சைக்ளிக், அசைக்ளிக். ஜஸ்ட் அந்த டேம்னா என்னன்னு மட்டும் ஜஸ்ட் பார்த்து வைங்க. சரி, அது வந்து ஒவ்வொரு சர்ச்சிங்க்கும் என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கோம். நம்ம காம்ப்ளெக்சிட்டி ஆல்ரெடி பார்த்துட்டோம், திருப்பி இதை பார்க்க வேண்டாம் நீங்கள். ஸோ லீனியர் சர்ச்னா செக் ஈச் எலமெண்ட் 1 by 1 செக் பண்ணுவாங்க. இப்போ 2, 4, 7, 10 இருக்குன்னா 2, அதுக்கப்புறம் 4. இப்போ 7 தான் எனக்கு ஃபைன் பண்ணணும்னு வைங்க. இந்த செட்டில் 2, 4, 7, 10ல் 7 ஃபைன் பண்ணணும் அப்படின்னா 1 by 1 செக் பண்ணி ஃபவுண்ட் பண்ணும். பைனரினா என்ன பண்ணும்? ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஸ்ப்ளிட் பண்ணும்போதே மிட் எலமெண்ட்டில் ஃபைன் பண்ணிடுவாங்க. சரியா? 4. தென் ஹேஷ் சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க? இன்டெக்ஸ் வேல்யூ h(7) எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஃபைன் பண்ணுவாங்க. தென் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா பபிள் சார்ட், ஸ்வாப் அட்ஜஸ்ட் இஃப் அவுட் ஆஃப் ஆர்டரில் ஸ்வாப் பண்ணிவிட்டு 1 by 1 கண்டுபிடிப்பாங்க. ஃபஸ்ட்டு 5, 2, 9, 1, ஃபஸ்ட்டு 2, 5, 1, 9 அப்படின்னு சார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா? தென் இன்சர்ஷன் சார்ட், ஃபஸ்ட்டு 5, அதுக்கப்புறம் 2 இன்செர்ட் பண்ணுவாங்க. 2 ஸ்மால் நம்பர்னால் 2 ஃப்ரெண்டில் கொண்டு போயிட்டு அடுத்தது 5. ஸோ இன்செர்ட் பண்ண அரேஞ்ச் பண்ணிகிட்டே வருவாங்க. செலெக்ஷன் சார்ட் அப்படின்னா அது இருக்கிற இதிலே எது மினிமம் அப்படிங்கிற எடுத்து அதை ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுவாங்க. பிக் ஸ்மாலஸ்ட் ஈச் டைம். ஸோ ஒவ்வொரு டைமும் சார்ட் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மர்ஜ் வந்து டிவைட் அண்ட் மர்ஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. குயிக் வந்து என்ன பண்ணுவாங்க? பிவட் வேல்யூ. குயிக் ஷார்ட்னாலே பிவட் எலமெண்ட் நம்ம வச்சுக்கோங்க. ஒரு பிவட் எலமெண்ட்டாக ஒன்று எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் ஹீப் ஷார்ட், மேக்ஸிமம் ஹீப். சரி, மேக்ஸ் ஹீப் இருக்குல்ல, அந்த மெத்தடில் வந்து பண்ணுவாங்க. சரி, இதெல்லாம் பேசிக் திங்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள்.
ஸோ எல்லாம் அவங்க சிலபஸை எடுத்து வச்சுட்டு சிலபஸில் என்னெல்லாம் பேசிக் டேர்ம்ஸ் இருக்கோ எல்லாத்துக்கான டெஃபினிஷன் வந்து பார்த்து வைங்க. தென் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டால் மோஸ்ட்லி காமனாக தான் இருக்கும். என்ன எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். எந்த ஒரு 2 மார்க்குமே என்ன பண்ணக்கூடாது, ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது, எல்லாமே அட்டன் பண்ணணும். கண்டிப்பாக அந்த 2 மார்க் எந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு, அது எந்த டாப்பிக்கில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணியாவது ஒரு 2 or 3 லைன்ஸ் வந்து எழுதி வைங்க. ஓகேவாம்மா? ஆல் தி பெஸ்ட். ஸோ இம்பார்ட்டண்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னெல்லாம் 13-16 மார்க்ஸ் கேட்டிருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒர்க்கு அனலைஸ் பண்ணலாம். ஸோ 2 மார்க்ஸுக்கு இதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாம் படிங்க. படிச்சுட்டு இதெல்லாம் ஒர்க்கை கூட ரீகால் பண்ணும்போது எக்ஸாமுக்கு கேட்டாங்க, இந்த பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.